ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா மசாலா குல்ச்சா வெஜ் ஃப்ராங்கி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இது சூப்பரான ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ராங்கி ரோல் செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஒரு பவுல் எடுத்து அதுல 3 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கப்பு மாவுக்கு ஒரு 10லேருந்து 15 குல்ச்சா செய்யலாங்க. இதில் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இந்த குல்ச்சாவுக்கு. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. என்னோடது சின்ன சைஸ் ஸ்பூன், அதனால நான் 2 போட்டிருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்குலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. டோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாங்க. இப்போ அந்த ஊறின டோவை எடுத்து சின்ன சின்ன பால்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம வந்து சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாங்க, தேய்ச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பால்ஸை வந்து நம்ம கோதுமை மாவில் 2 பக்கமும் பிரட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். இதில் சப்பாத்தி மாதிரியே மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நம்ம வந்து ஸ்பைஸு, காரம் எல்லாமே, உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு சைட் டிஷ்னு தனியாக தேவையில்லை. நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ணுற வெஜிடபிள்ஸே போதும். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. குக்கும்பர் இந்த மாதிரி எடுத்து ஒரு 1/2 குக்கும்பரை தின் ஸ்லைசஸ் போட்டு வச்சுக்கோங்க. எல்லோ கலர் கேப்சிகமும் ஒரு 1/2 எடுத்து தின் ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ரெட் கலர் குடமிளகாய் எடுத்து தின் ஸ்லைஸ் இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரும் உங்கள்கிட்ட ஆப்ஷனலுங்க, 3 இருந்தால் போடுங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து இது மாதிரி தின் ஸ்லைசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோஸும் தின் ஸ்லைஸாக ஜூலியனாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. கேபேஜும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 3 ஃப்ராங்கி ரோல் செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னாலும் நிறைய எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சு அதில் கொஞ்சம் கீ விட்டுக்கோங்க. தோசை சட்டி காஞ்ச உடனே அதில் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கலாங்க. ஒரு சைடு வெந்த பிறகு ஃப்ளிப் பண்ணி அடுத்த சைடு போட்டுக்கலாங்க. பாருங்க, கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ இந்த சப்பாத்தி மேலே, இந்த குல்ச்சா மேலே மயோனைஸ் 1 ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சப்பாத்தி ஃபுல்லாக.
அது மேலே டொமேட்டோ சாஸ் தடவிக்கோங்க. அது ஸ்கிப் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சால்ட்டு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை வந்து அந்த மசாலா குல்ச்சா சப்பாத்தி இருக்கு இல்லைங்க, அதில் நடுவில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கலாங்க. ரோல் பண்ணிவிட்டு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டிங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ராங்கி ரோல் ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். Until then, bye from Fantasy Mom.